சிவாய் நம. ஜெய் வராரி. ஜெய் ஜெய் வராரி. உலகம் முழுவதும் பாடக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு வந்து மகர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்கள சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கஷ்டம் 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். அதே போல இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான், காலப்பிரதத்துக்கு 1ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சிக ராசி ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் யாருடைய ஜாதகத்தினெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்காரு. அப்போ இது இந்த 45 வருடத்தை வரக்கூடிய ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல் யாருடைய ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மை நடைபெறும். ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்தில் ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான் என்று மாதத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு 14 நாட்கள் மாசி மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதி கும்பத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமையால் குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள, அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம். ஸோ அதே போல் ஒவ்வொரு ராசிக்குமான மேஷ ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்கான ராசி பலன்களையும் தனித்தனியாக நம்மளுடைய சேனலை போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் யாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதை முதல்ல மிதுன ராசியை. ஏன் மிதுன ராசி அப்படின்ற முதல்ல நம்ம எச்சரிக்கையில் கொடுக்குறோம்னா, 6 புழையவன், 6 11 புழையவன், 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணை வேண்டும். 3 6 சம்பந்தப்படுது. அதோடு மட்டுமல்ல 12ம் சம்பந்தப்படும் சுக்கிரன். அப்போ 3 6 12 இந்த 3 அசுப கிரகங்களும் அங்கேயுங்க உங்களுக்கு 8வது நீட்டாக சந்திக்கிறாங்க. அப்போ 8ஆம் பாவம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 8ங்கிறது அந்த கண்டம் அல்லது ஆரோக்கியம், இது சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ இது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டில் மிதுனராசி என்பவர்கள் எச்சரிக்கை தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி என்பது, கடகத்தை பொறுத்தவரையிலே, ஏன்னா ராசிக்கு 7ல் எந்த கிரகமும் உங்கள் ராசியில் நீச்சம் பெறுகிறதோ அதற்கு சம சப்தமமான 180 டிகிரியில் மகர ராசியிலே அதே செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். மெயினாக உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்தில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த 2ஆம் நாளும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அதுபோக கடகராசி இருந்தவர்களே சந்திராஷ்டம தினங்களிலும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக கடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சந்திராஷ்டம தினங்களில் லீவு போட்டுவதுடன் வருவது, அல்லது அமைதியாக இருப்பது, எதிரில் தலையிடாமல் இருப்பது, மௌனமாக இருப்பது, ஆலய வழிபாடுகள் செய்வது, பூஜைகள் செய்வது சிறப்பை கால்புரியாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பது. விருச்சகத்திலேயே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராசிநாதன் தான் 1க்கும் 6க்கும் உடையதான். இந்த விருச்சக ராசியாக இருந்தாலுமே கூட 6ஆம் அதிபதி. அப்போ அந்த 6ஆம் அதிபதி 3ல் உச்சம் பெறுகிறார். அது அவங்களுக்கு சிறப்பு கிடையாது. 3ங்கிற ஸ்தானமே அரை அசுபஸ்தானம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறாரு. அதோடு மட்டுமல்ல
12ஆம் அதிபதி 7, 12 கூடியவர் சுக்கிரன், அவரோடு அந்த 3ஆம் அதிபதி இணைகிறார், 6ஆம் அதிபதி இணைகிறார். அதோடு மட்டுமல்ல 8ஆம் அதிபதியோடும் அவர் வந்து அங்கே இறைவை தருகிறார். ஸோ இதெல்லாம் 3, 12, 8 இந்த மாதிரி அசுபஸ்தான அதிபதி எல்லாம் ஒன்று சேருகிறார்கள். மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். விருச்சிக ராசி யாராவது வந்து உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளோடு எச்சரிக்கை கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி அன்பர்கள். கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 3ஆம் அதிபதியாகவும் அதே சமயத்தில் தொழில் ஸ்தான அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய 3 10 முழு அசுவராக வரக்கூடிய 3 10 அந்த செவ்வாய் கும்பராசிக்கு 12ஆவது வீட்டிலே மறைவு உச்சம். அதோடு மட்டும் அல்லாது உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 12லே மறைவு. 2ஆவது தனாதிபதி மறையக்கூடாது. குடும்ப வாக்கு ஸ்தான அதிபதி 12ல் மறையக்கூடாது. அவர் மறைகிறார், கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதே போல் கும்பராசியில் 7ஆம் அதிபதி சூரியனும் அங்கே 12ஆவது வீட்டில் ப்ளஸ் உங்கள் வீட்டில் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதுவும் கொஞ்சம் எச்சரிக்கையான, ஏன்னா 7ஆம் அதிபதி வீட்டில் வரதுலாம் இங்கே உள்ளது கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ விருச்சிக ராசியினுடைய 3ஆம் அதிபதி, அது மட்டுமல்லாது 4 10 கூடியவன், அதே போல் 7ஆம் அதிபதி, இவங்கெல்லாம் 8ஆம் அதிபதி, இவங்கெல்லாம் 12ல் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் முழு பலன்களை தனித்தனியாக உள்ள சொல்லியிருக்கோம். வாங்க அன்பார்ந்த மிதுன ராசி நேர். மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாகட்டும், முக்கியமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 8லே செவ்வாய் பகவான் மிதுன ராசியை பார்க்கிறார். அது எப்படி பார்க்கிறார்? லாபஸ்தான அதிபதி. லாபஸ்தான அதிபதி உச்சம் பெற்று உச்ச பார்வையிலே பார்க்கிறார். பொதுவாக மிதுன ராசியில் எந்த கிரகமும் உச்சம் நீச்சம் அடைவது இல்லை. ஆனால் மிதுன ராசிக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உச்சம் பெற்ற ஒரு கிரகம் அந்த மிதுன ராசியை 8வது பார்வைக்கு, யாருக்குமே 8க்கு பார்வை கிடையாது, எந்த கிரகத்துக்குமே 8க்கு பார்வை கிடையாது. அதாவது செவ்வாய் பகவானுக்கு தான் 4, 7, 8ங்கிற பார்வை உண்டு. அப்போ அந்த 8 என்று சொல்லக்கூடிய நம்பர் வந்து அவ்வளோ உயர்ந்த உன்னதமான ஒரு எண். 8 அடையில நமக்கு ஒரு கஷ்டம் அஷ்டமோ அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இந்த அஷ்டமி திதி கூட ரொம்ப விசேஷமானது அப்படின்லாம் இப்போ நிறைய பதிவுகள் வருது நம்ம பார்க்க. அப்போ இது செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சம் பெற்று மிதுன ராசியை 8வது பார்வையாக பார்க்கிறார். 3 குரு பகவான் அமைந்து லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். இது அந்த செவ்வாயும் குருவுமே கூட குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. மிதுன ராசி என்பர்களே, வெளியில் சொல்ல முடியாத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த மாதிரியான அதிர்ஷ்டம்? மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சில பேருக்கு ஏதாவது போவையில் கிடைக்கலாம், சில பேருக்கு ஏதாவது பெரிய அதிர்ஷ்டமாக அமையலாம், நம்பர் அமையலாம். அப்போ மிதுன ராசி அவர்களே 8ல் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று மறைமுகமான பலன்களை கொடுக்க போகிறார். பொதுவாக மிதுன ராசி என்பவர்களே நீண்ட நாளாக ஒரு சொத்து பிரச்சனை இருந்துகிட்டு வருது அப்படி வச்சுப்போமே. உங்களுக்கு ஒரு சொத்து பிரிக்கவே முடியல, அவன் தம்பி சொத்து, இது தவா சொத்து, வரிப்பா சொத்து அப்படி இருக்கு. அது பல கோடி ரூபாய் போகுது. சொத்தை வந்து பிரிச்சா ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறார். அப்போ அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள், பிரிக்க முடியாத சொத்து பிரச்சனைகள் அல்லது ஏற்றத்தாழ்வுகள், எனக்கு அதிகம் உள்ளது கம்மி, உனக்கு இவ்வளோ தான் பின்னாடி சின்னதாக உனக்கு, அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் அல்லது சின்னவர்களை பெரியவர்கள் என்ற அந்த பாகுபாடுகள், எல்லாருக்கும் சொன்னோம் அது பாகுபாடுகள், அந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்குமே ஆனால், அதனால் வரக்கூடிய சொத்து பிரச்சனைகளாக இருக்குமே ஆனால், நிச்சயமாக மிதுன ராசி அவர்களை இந்த மாதம் அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும்.
இந்த சொத்து எனக்கு வந்து சேரணுமா சாமி, பிடிக்கவே மாட்டாது, இந்த சொத்து எனக்கு என் பிள்ளைக்கு வந்து கிடைக்குமா, தரவே மாட்டாங்க சாமி, அந்த மாதிரிலாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, அந்த மாதிரியான இடர்பாடுகள் எல்லாம் தீர்த்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல் ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க, ஒரு கேஸ் ஓடுது, சொத்து சம்மந்தப்பட்ட கேஸ் ஓடுது, ஒரு அப்பீல் போயிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அந்த வம்பு வழக்குகளோட உங்களுக்கு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், ஃபேவரபிளான ஜட்ஜ்மெண்ட் வரும். மிதுனராசிக்கான ஃபேவரபுளாக அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்புகள் அமையலாம். அப்போ இடம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதிலும் குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக மிதுனராசி அவர்களே அது உங்களுக்கு சாதகமாக அமைக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் மிதுனராசி அன்பர்கள். அதே போல் நிறைய இடங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்து போகாது. அப்பா வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருப்பாங்க, அரசியலில் ஒரு பெரிய பொனி கட்டி பறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, எல்லாரும் சொல்லிய ஃபேஸாக இருப்பாங்க, அல்லது ஒரு பேர் புகழ் வாய்ந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, வீட்டோட வெளியில் வந்துருப்பாங்க பையன், அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிகள் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய தலைமையை ஏற்படுத்து. அப்போ அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு முறைகள் கூட மீண்டும் அப்பாவோட போய் சேர்ந்துக்கிறது, இல்லை அப்பா ப்ரோ திரும்ப உங்களை இன்வைட் பண்ணுறது, அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாதமாக இந்த வாதம் அமைகிறது மிதுனராசி. நம்ம எத்தனையோ இடத்துல பார்ப்போம், நிறைய அரசியலில் பார்க்குறோம், நம்ம நிறைய சினிமா துறையில் பார்க்குறோம், அரசியலில் நம்ம நிறைய பார்க்கணும். அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரிவுகள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப பிரிவுகள் கூட மெயினாக பிள்ளைகள் பெற்றோர்கள், அதுக்கு அடுத்தபடியாக மற்ற உறவுகள், உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், அகாதைகளாக இருக்கலாம், உணர்ந்தமைகளாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம், அவர்களுக்கு ஆதரவுகளாக இருக்கலாம். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலம் இதெல்லாம். இதில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மனமாற்றம். இந்த திடீர்னு சொன்னாலே அந்த இடத்துல 8 உட்கார்ந்துடும். என்னதான் திடீர்னு நடந்ததோ அதுக்கெல்லாம் 8ங்கிற எந்த காரணமும். அப்போ செவ்வாய் அந்த 8 உச்சம் இருக்கின்ற காரணத்தினாலே, உச்சமற்ற செவ்வாய் லாபஸ்தான அதிபதி குருவை பார்க்கின்ற காரணத்தினாலே வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களே. வராத பணங்காசுகள் வந்து சேரும். ரொம்ப நாளாவது ஒரு பைசா வாங்கணும், ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா அல்லது பல கோடி ரூபாய் கடன் இருக்குது, அந்த கடன் உங்களுக்கு அடைக்கணும். அல்லது ஒரு வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒரு பல கோடி ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டீங்க, நீங்கள் போட்டு இல்லாமல் 10 பேர்த்த வாங்கி போட்டீங்க, 10 பேர் கை காமிச்சிட்டீங்க. ஸோ அவங்களெல்லாம் இப்போ நீங்கள் பதில் சொல்லணும். இந்த மாதிரியான சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம், மிதுன ராசி அவர்களுக்கு நிச்சயமாக வராத பணங்காசுகள் கூட உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த பணம் திரும்பவும், அது எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் சரிதான், அதற்கான நாள், அதற்கான நட்சத்திரம், அதற்கான வழிபாடுகள், சிறப்பு வழிபாடுகள் உண்டு. இவற்றையெல்லாம் தெரிந்து நீங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர். அதே போல் மெயினாக பிஸ்னஸ், தொழில் வருமானம். மிதுன ராசி அவர்களே தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை செய்யும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரு பகவான், அதே போல் உங்களுக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய சனி பகவான். இப்போ 3 கிரகம் மிதுனத்தை பார்க்குது. 1 செவ்வாய் 8வது பார்வையா, 2வது சனி பகவான் 9வது பார்வையா, 3வது குரு பகவான் 3வது பார்வையா. நாடி கான்செப்ட் 3, 7, 11 ஒரு பார்வை. அப்போ இந்த 3 கிரகங்கள்
மிதுனராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். மெயினாக தொழில் அமைப்பு பிஸ்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் அமைப்புகள் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும். மிதுனராசி அன்பர்கள், நீங்கள் எந்த தொழில் செய்பவனாக இருந்தாலும் சரிதான், உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே உங்கள் தொழிலில் லாபம் பெறக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. அதிகப்படியான லாபம் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. தொழில் துறைகளெல்லாம் சிறந்து விளங்கும். பிஸ்னஸ் சிறப்பாக நிறைய பையர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய ஆர்டர்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ இதனால் நிறைய சான்சஸ், நல்லா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்போ பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம், பிஸ்னஸ் நல்லா இருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கடன் சுமைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கடன் குறைஞ்சாலே நம்மளுடைய மிதுனராசி என்பவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியங்கள் ஏற்படும், நிம்மதி பெருகும், சந்தோஷம் கிடைக்கும். அப்போ இது எல்லாமே வருமானம் லாபத்தில் தான் அவங்க மிதுனராசியுடைய எதிர்காலமே அமைந்திருக்கிறது. அப்போ இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக, ஒரு வளர்ச்சியான மாதமாகவும் அமைகிறது. அன்பார்ந்த கடகராசி என்பவர்களே, கடகராசி என்பவர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமைகிறது. ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் பகவான், ராசிக்கு 8லே சனி பகவான், ராசிக்கு 10வது வீட்டில் குரு பகவான். இது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுகிறது. நிறைய வெளிநாடு போகக்கூடிய வெளிநாட்டு உத்தியோகங்கள், ரொம்ப நல்ல படிப்புக்காக, கல்விக்காக, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போனோம். அங்கே என்ன யுத்தம் நடக்குது, அதனால் இப்போது நிறைய பேரண்ட்ஸ் பசங்களை அனுப்புறது பயத்தில் உட்காந்துருக்காங்க, அனுப்ப முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேறு நாடுகள்லாம் அவங்களுக்கு அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதே போல் வெளிநாட்டு உத்தியோகம், மெயினாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் வெளிநாட்டில் பசங்க இருப்பாங்க, இதை போய் பார்க்க முடியாது, விசா கிடைக்காது. இப்போ அவர்களும் நிறைய அதை ஸ்ட்ரிக் பண்ணி வச்சுருக்காங்க விசாக்கெல்லாம். ஸோ அவங்க அந்த மாதிரியான விசா இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க. இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது கடகராசி அம்மன். சனி ராகு அல்லது செவ்வாய் ராகு தொடர்பு, இந்த செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே மெயினாக ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அனிமேஷன் டெக்னாலஜி அதாவது எடிட்டிங்கில் சிவாத்துறையாக இருந்தாலும் சரி, அதாவது கம்ப்யூட்டர் செக்ஷனாக இருந்தாலும் சரி, எடிட்டிங் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கேடு அதில் அந்த டிசைன் செய்யக்கூடியவங்க, ஆர்கிடெக்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மெயினாக இன்ஜினியர்ஸ், டெவலப்பர்ஸ், ஐடி டெவலப்பர்ஸ், இந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அல்லது இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது இதையே ஒரு பிஸ்னஸாக செய்யக்கூடியவர்கள், ஒரு கம்பெனியாக இருக்கலாம். இவங்க எல்லாத்துமே கடகராசி என்பவர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாதமாக, ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமையப் போகிறது. உங்களுடைய உத்தியோகமாக இருந்தாலும், உங்களுடைய தொழிலாக இருந்தாலும், அந்த தொழிலில் அல்லது உங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் வேணும் இருக்கலாம், மேபி உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை நெக்ஸ்ட்டு லெவலுக்கான அந்த வளர்ச்சி அது தடைப்படலாம். அது யாராவது ஒருத்தரால் தடைப்பட வைக்கலாம், நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ, அல்லது இந்த வளர்ச்சிக்கு தடை என்னன்னு தெரியல சாமி, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வெடிக்குது. அப்போ அந்த மாதிரியான தடைகள், வளர்ச்சிக்கான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி.
குறிப்பாக நான் சொன்னேன் அந்த இன்ஜினியர்ஸ் அல்லது வந்து ஆப் டெவலப்பர்ஸ் மற்றும் ஐடி செக்ஷனை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் சினிமா துறையும் நம்ம எடுத்து போடலாம். அதே போல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையப் போகுது. குறிப்பாக சொல்லணும்னாக்கா அரசாங்கத்துறையாக இருக்குமே ஆனால் அந்த இடி செக்டர்ஸ் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ட்ரிபிள் படிச்சிருக்கக்கூடியவங்க, அதே போல் அந்த கார் மெக்கானிக்ஸ் அதை படிச்சிருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட கடகராசி அன்பர்களாக இருப்பார் இல்லையானால் இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கலாம். ரொம்ப நாளாக அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம், ஜாப் போயிருக்கலாம், ஒரு 6 மாதம் வேலை தேடிட்டு இருக்க சாமி. ஸோ எனக்கு ஜாப் கிடைக்கல. நிச்சயமாக கடகராசி அவர்களே இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொண்டது. இன்னும் சொல்ல போனால் கடகராசி அவர்களே, நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க, வெளிநாட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் காமிச்சாங்க. நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருக்கேன், பட் நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு நிம்மதியாகவே இல்லை, அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அவர் முன்னேற்ற தடையாக இருக்குது, அவர் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அல்லது எனக்கு ப்ரமோஷன் வருவோம், அல்லது ஒரு ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறார், அல்லது என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசல, அல்லது என் கூட இருக்கிறவங்க என்னை பற்றின ஒரு பேட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே என்றால் கவலை வேண்டாம். கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் அவையெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே, அதாவது இமிக்ரேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இமிக்ரேஷன் சம்பந்தப்பட்ட என்கொயரி, ஆனால் ஒரு வம்போ வழக்குகள், ஒரு போலீஸ் கேஸு, தேவையில்லாத வம்போ வழக்குகள், என்கொயரிகள் இருக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், துறை ரீதியான நடவடிக்கைகள், ஒரு சில கடகராசி அவர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரபுளாக வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கான வழிபாடுகள், அந்த தெய்வத்தை அறிந்து அந்த ஆலயம் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்பதை அறிந்து செய்கிற நிலையாக அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த என்கொயரிகளாக கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுவும் சொல்லப்போனால் கடகராசியர்களே பதவி போட்டிகள், மெயினாக பதவி போட்டிகள் தான் ராணி அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷன் அது ரொம்பவே இருக்கும். ஸோ பதவி போட்டிகள் எங்கெல்லாம் இருக்கும், மெயினாக நம்ம அரசியல் நிறைய பார்க்கலாம், அல்லது ஒரு கௌரவமான தலைமை இருக்குமையானோ ஒரு கமிட்டி இருக்குமையானோ அந்த இடத்துல நம்ம அதை பார்க்கலாம். அப்போது அந்த தலைமை பொறுப்புக்கான போட்டி பொறாமைகள் அல்லது பதவி போட்டிகள் இருக்குமே என்றால் அந்த பதவி போட்டிகள் தான் உங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூஸாகவே இருக்காது. அதனால் ஏதேனும் உங்களுக்கு ட்ரபிள்ஸ் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், வேது வகுப்பு வழக்குகள் ஏற்பட்டிருக்குமே என்றால் அவை எல்லாமும் விலகி நல்ல முறையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி பேர். அப்போ எந்த இடத்துலலாம் கடகராசி அவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, மெயினாக உங்களுடைய ட்ராவலிங் டைம்ஸ் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கு. சிறு சிறு விபத்துக்கள் முதல் பெரிய பெரிய ஆபத்துக்கள் வரை அது உங்கள் ஜாதகம் தான் முடிவு சொல்லும். சிறு விபத்தா, பெரிய விபத்தா, பெரிய ஆபத்தா அப்படின்றத உங்களுடைய கர்மா அல்லது உங்களுடைய பஸ்ட் சார்ட் அதுதான் முடிவு செய்யும். பொதுவாக இந்த செவ்வாய் ராசி தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே அடுத்த 2 மாதங்களுக்கு போக்குவரத்து, வண்டி வாகன போக்குவரத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் ஓன் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் டிரைவராக இருந்தாலும் சரிதான், அல்லது வெளியில் போகும்போது வரும்போது நீங்கள் ஓன் டிரைவிங்கில் வெளியில் ஓட்டின்னு போகலாம், லாங் போகலாம், பக்கத்துலேயே கூட போய்ட்டு வரலாம். அதிலும் ஸ்பெசிஃபிக்காக 2 வீலராக இருக்குமே ஆனால் ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையாக அங்கே 2 வீலருக்கு தான் சேதாரங்கள் அதிகமாக. காரில் கூட ஓரளவுக்கு, காரில் கூட
ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் அந்த டூ வீலர் போக்குவரத்திற்கு அதை ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ வண்டி வாகனங்களில் சென்று வரும்போது மிகுந்த கவனம் தேவை கடகராசினியர். அதே போல் விபத்துகள் இருக்குன்னு சொல்கிறேன். இன்னொரு பசங்க பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குடும்ப பெண்கள், வேலைக்கு போகல, ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக தான் ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்கள் கூட வீட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபயரோ ஒரு நடக்கிறது போதோ அந்த மாதிரியான தீக்காய்கள், இந்த நெருப்புகள் அல்லது எலக்ட்ரிக்கல் சுவிட்சு கரண்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அந்த பெண்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப ஒற்றுமை. இந்த குடும்ப ஒற்றுமையை பொறுத்தவரையில் நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசினியர். விதி என்று சொல்லக்கூடிய சனியும், விதி என்று சொல்லக்கூடிய சனியும், உறவு என்று சொல்லக்கூடிய செவ்வாயும், தூய்மையான குருவாக இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதியை சொல்லக்கூடிய குருவோடு இணைகிறார்கள். அப்போ குடும்ப உறவுகள், பிரிந்த உறவுகள் இருக்குமே என்றால் அந்த பிரிந்த உறவு ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருக்கலாம். நீங்கள் ஒரு பொண்ணோட பழகிருக்கலாம், ஒரு பையனோட பழகிருக்கலாம், காதலாக இருக்கலாம், காதல் திருமணங்களாக இருக்கலாம். இப்போதான் சொன்னீங்களே லட்சியாக பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கலாம். அப்போது அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பது. அதே போல குருமங்கள யோகம் 7 செவ்வாய் பகவான். யாருக்கெல்லாம் 7 செவ்வாய் உள்ளதோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்கள் கடக ராசியாக இருக்கலாம், கடக லக்னவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த லக்னவாக வேண்டும் வேணாலும் இருக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் 7 செவ்வாய் இருக்கிறாரா அவரால் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து வருவேன். அதுவே இன்னும் கல்யாணமே ஆகலை, அப்போது உங்களுக்கு எல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அடுத்த 2 மாதத்துக்கு கவனமாக இருந்துச்சு. இல்லை எப்படி கல்யாணம் ஆகலை, எனக்கு 7 செவ்வாய் இருக்குது சாமி, அப்போ நிச்சயமாக உங்களுக்கு திருமணங்கள் சீக்கிரமாக கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ திருமண யோகங்கள் கை கூடும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். நடக்காத திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் கூட விரைந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்று. அதே போல் குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உச்சம் பெற்ற செவ்வாய் ராசியை விக்ரத்தை பார்க்கிறார். நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் சரிதான், கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பரிகாரங்கள் செஞ்சிருக்கலாம், நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கலாம், தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கலாம், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். அல்லது எதுவுமே செய்யலாமே, நம்ம இயற்கையாகவே வெறும் நம்பிக்கையாக இருந்தோம். சரி, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நிச்சயமாக கடகராசி அவர்களே இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் செவ்வாய் உச்சம் பெற்ற வாழ்களில் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலாக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது வெளிநாட்டு பிரயாணமாக அமைவதற்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக உண்டு. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான மாதம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் அமைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதி அற்புதமான நிலையில் சனி பகவானுடைய வீட்டில் கால புருஷனுக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு 3வது பாவத்தில் தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய 3வது பாவத்தில் நீங்கள் விருச்சிக ராசியானாலும் விருச்சிக லக்னமானாலும் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய் பகவான் அதி அற்புதமான முறையில் உச்சம் பெற்றிருக்கிறார்.
அதுவும் யாருலாம் அவங்க அது நீங்கள் விருச்சக லக்னமாக இருந்தால் இன்னும் சந்தோஷம்தான். லக்னம் ராசி 2 பேருக்கும் சிலருக்குலாம் விருச்சக ராசி விருச்சக லக்னம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி விருச்சக ராசி லக்னமாக இருப்பீர்களே ஆனால் ரொம்ப அற்புதமான மாசமாக இந்த மாதம் வெற்றி பெறக்கூடிய மாசமாக அமைகிறது. அதுவும் விசேஷமாக சனியுடைய நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனால், அதே கூட குருவுடைய 4வது பாதம் விசாகம் நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனால், விசாகமோ அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது கேட்டையை தவிர. அப்போ விருச்சிக ராசினியர்களே 3வது வீட்டில் தைரியஸ்தானத்தில் வீரியஸ்தானத்தில் மனம் ஒரு தெளிவு கிடைக்கும். மன குழப்பமா இருக்கா, மனம் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசிநாதன் 3ல் உச்சம். அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இணைவு. அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 7 கூடிய சுக்கிரன் இணைவு, உங்கள் ராசிக்குரிய லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய அந்த புதனும் இணைந்தது. இதில் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு திருவோணம், உத்திராடம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திர நாளிலும் நீங்களோட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகுது. திருவோணம், அவிட்டம் மற்றும் உத்திராடம் இந்த 3 சந்திரன் அந்த ராசியில் வாகனத்தில் எப்போ ட்ராவல் பண்ண போகிறாரோ அந்த மாதம் அந்த நாள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகுது. நினைச்சது நடக்கக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய வகையில் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சிக ராசி நேயர். தொழிலில் நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணேன், நான் ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணேன், நான் ஒரு ட்ரேடிங் பண்ணேன். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் அற்புதமான முறையில், சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையப்போகுது. தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சிக ராசினியர். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு சேல்ஸ் இருக்கும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில், நீங்கள் நினச்சி பார்க்காத வகையில் உங்களுக்கு சேல்ஸ் இருக்கும். அப்போ சேல்ஸ் அதிகரிச்சதுன்னா, வியாபாரம் அதிகரிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர். அப்போ விருச்சிக ராசிக்கு எந்த ப்ராப்ளம்? கடன் சுமைகள், கடன் பிரச்சனை உரமாக இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் இங்கே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும். உங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கட்டும். நமக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசி நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, தம்பதிகள் இருக்கிறாங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, வெளிநாட்டில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க எத்தனையோ அந்த அக்கம் பக்கத்து பிரச்சனைகள், பிரச்சனைகள், இடதோஷங்கள், தொழில் நடத்துகிற இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமைகள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது. அப்போ விருச்சிக ராசி என்பதிலே உங்கள் தொழிலில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், போட்டி பொறாமைகள் இருந்தாலும், குறிப்பாக தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது, ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் செய்யக்கூடிய மாதமாக, ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும்.
தொழில் செய்யக்கூடிய பூமி, அந்த இடம், அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதையாக இருக்கும். அந்த பூமியை உங்களை நல்லபடியாக வளர்ச்சி அடைந்து உங்களை நல்லா வளர வைக்கும். தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் வாய்ப்பை தரக்கூடிய அந்த பூமி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் விருச்சிக ராசி என்பதிலே நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல ரொம்ப நாளாக அடைக்க முடியாத கடன்களை கூட, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக நீங்கள் அடைக்க போறீங்க. அப்படி ஒரு அற்புதமான தனவரவு, பணவரவு மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தண்டாதிபதி குரு பகவான், உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் அந்த குருவை டச் பண்றார் 4வது பார்வையாக. செவ்வாய் முழு தொடர்பு. அப்ப எப்படி இருக்குங்க? நல்ல பணவரவு இருக்கும், நல்ல தனவரம் இருக்கும், ஒரு கோடீஸ்வர யோகம், நல்ல அதிர்ஷ்டம், நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல சிறு சிறு விபத்துக்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க, கீழே உழந்திருக்கலாம், வீட்டிலே கீழே விழுந்திருக்கலாம், இல்லை அப்படி கிராஸ் பண்ணும்போது விழுந்திருக்கலாம், வண்டியில போகும்போது அடிபட்டிருக்கலாம். சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், சிறு சிறு விபத்துக்கள்ல அடிபட்டிருக்குமே ஆனால், அந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு கூட சீக்கிரமாக அது கியூர் ஆகி வேலைக்கு போகக்கூடிய நல்ல நேரம் பிறக்கின்றது. அதே போல உத்தியோகம், வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களை இந்த மாதம் நிச்சயமா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையில சிறந்து விளங்குவீர்கள். நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நான் இந்த இடத்துல வேலை செய்யற சாமி, எனக்கு இந்த வேலையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வேலை இருக்கக்கூடியவங்க, என்னுடைய பாஸ் வந்து என்ன சரியா பேசல, என்னுடைய மேனேஜர் என்ன சரியா பேசல, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், வேலையில மாற்றங்கள் ஏற்படும், வேலையில மாற்றங்கள் ஏற்படும். அதே போல விருச்சிக ராசி நேயர்களே, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு வேலையில முன்னேற்றங்கள் ஏற்படும். நிறைய விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, எனக்கு வந்து ஒரு போஸ்டிங் கிடைக்குமா, நான் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கணும், நான் அதுக்காக ட்ரை பண்ணுறேன் சாமி, எனக்கு இது கிடைக்குமா, அந்த மாதிரியான கேள்வி கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு. அதே போல் ப்ரமோஷன்ஸு, டிரான்ஸ்ஃபரு, அது ஒரு இன்சென்டிவு, இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. மெயினாக இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் குடும்ப பிரச்சனை, அதில் ஒரு பிளாக் மேஜிக் ப்ராப்ளம், வேலைக்கே போகாமல் இருக்கிறது, அல்லது குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கிறது, கணவன் மனைவி, இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு தொடர்ந்து இந்த சனி பகவானுடைய பார்வைக்கு இப்போ கூட அர்த்தாஷ்டம சனி நடக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாக் மேஜிக் ட்ரபிள் இருக்குமே ஆனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நிறைய இப்போ இந்த பிளாக் மேஜிக்கும் நிறைய ஏமாற்றங்கள், நிறைய ஏமாற்றுறாங்க. ஒரு 10,000 கூட இருந்தாலும். ஸோ இந்த பிளாக் மேஜிக் இருக்குமே ஆனால் இதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். வாராகி அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அப்போ அதெல்லாம் பார்த்து அதை பரிகாரங்களை வந்து சரியான முறையில் 10 ரூபா கூட ஆனாலும் நியாயமான முறையில் அந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த பிளாக் மேஜிக் ட்ரபிள் வந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதோடு மட்டுமல்ல, விருச்சிக ராசி என்பதிலே உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம். நம்ம ஜெயிப்போமா, அவங்க ஜெயிப்போமா, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, சிறை தண்டனைகள், ஜாமீன் சம்பந்தப்பட்டது, அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது, குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை,
அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வேலை செய்ய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பதவி போட்டிகள் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், வேய்ப்பழி அவமானங்கள், இந்த மாதிரி எது இருந்தாலும் அவற்றில் இருந்து கூட நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க, அதுக்கு தகுந்த ஆலய வழிபாடுகள் செய்வது சிறப்பு. அதற்குரிய ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சக ராசி நேர். அதே போல தீராத கடன் பிரச்சனைகள், அதே போல தீராத பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் விற்காத இடங்கள், வராத பணக்காசுகள், இதெல்லாம் ரொம்ப லாங் டைமாக உங்களுக்கு ஒரு சில பேர் கல்யாணமே நடக்காது. எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, நிறைய கல்யாணமே நடக்காது. ஒரு இடத்துல நிறைய நாளாக நிற்கணும்னு நினைப்பாங்க, இடமே நிற்காது. வாங்கணும்னு நினைப்பாங்க, பாதி அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதை முடிக்கவே முடியாது. இப்படி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னால் அதுக்கெல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகள் போதுமானது, ரொம்ப பெருசாக எதுவும் தேவைப்படாது. சிறிய சிறிய வழிபாடுகளே போதுமானது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி என்பதிலே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக நம்ம கும்பராசிக்கு அமைய போகுது. ஒரு நல்லது நடக்க போகுது கும்பராசி என்பது. ஏன்னு சொன்னாக்கா, இப்போ கும்பராசிக்கு எல்லாருமே இது பயன்படுத்தி இருப்பாங்க. ஜென்மசனி நடக்குது. அதோட மட்டுமல்ல, இந்த ஏழு சனியில் நடக்குது. ஏழு சனியில் ஜென்மசனி இருக்குது. ரொம்ப ட்ரபுள் இருந்திருக்கும் அப்படின்னா நிறைய கஷ்டங்கள்னா அதே சொல்லியிருப்பார். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியல. நான் ட்ரபுள் இல்லைன்னு சொல்லவே, கும்பராசி என்பது எல்லாமே சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லல. ஒரு நாள், அதாவது 2 விதமாக அமையும். இது நான் சொல்கிறது உங்களுக்கு பொழுது தாப்பாங்க. என்னைக்கெல்லாம் குடும்பம், கணவன், பிள்ளைகள் பற்றிய நிம்மதி சந்தோஷம் இருக்கோ அன்றைக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல வெளியில் பிரச்சனைகள் இருக்கு. என்னைக்கெல்லாம் வேலையில் பிரச்சனை இருக்கோ, வெளியில் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் மன நிம்மதி இல்லாமல் இருக்கோ, அன்றைக்கெல்லாம் வீட்டில் சந்தோஷம் இருக்கு. இது யாருக்கு ஒத்து போகுதோ அது அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் ஒத்து. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாவம் வேலை செய்யும், மற்றொரு பாவம் வேலை செய்யாது. இதைத்தான் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் கும்பராசி அன்பு. அப்போ ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசியை பொறுத்தவரையிலே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவானாலும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக, அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதமாக, விலகினால் ஒரே வாசல் இல்லாத விலகினாது இல்லை. நான் ஒவ்வொருத்தருமே எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் ஒரு அவங்களுக்கு தெரியும். சிலர் தெரியும், சிலர் தெரியாது. அப்போ ஒவ்வொரு நாளாக ஒரே மாதத்தில் எல்லா கஷ்டமும் போயிடாது. பட் குறையக்கூடிய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதம் அல்லது நிம்மதி பெறக்கூடிய மாதம். ஒரு சில விஷயங்கள் இப்போ ஒரு இடம் விற்காமல் இருக்குது, அந்த இடம் விற்றாயா ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் கடன் அடைப்பாங்க, அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு தொழில், ஒரு வருமானம் அவங்களுக்கு கிரியேட் ஆகும், ஒரு எதிர்காலம் அவங்க உருவாகும். அப்போ சிறு கதவு திறந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் அங்கே கிரியேட் ஆகிடும், எதிர்காலம் உருவாகும். அதே போல் கும்ப ராசி என்பதிலே சிறந்த எதிர்காலம் உருவாவதற்கான காலம். கவலை வேண்டாம் கும்பராசி என்பதிலே, இது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, ஒரு மங்கள சொல், ஒரு மங்களகரமான வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு 3 12 கூடையவன், உங்களுக்கு கும்பராசிக்கு 3 10 கூடையவன், 3 10 கூடிய முழு அசுவராக வரக்கூடிய அந்த செவ்வாய் என்ன பண்ணுவாங்க, 12 வரையிலே
அதுவும் எப்படி மறைகிறாருன்னா உச்சம் பெற்று மறையுது. அப்போ இந்த உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கான முன்னேற்றம், அதுக்கான வழி, அதில் ஏற்படக்கூடிய தடை, இவை எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கும்பராசி தடைகள் விலகுங்க. ஒன்றா பாயிண்டாக சொல்லுவாங்க, தடைகள் விலகும். ரொம்ப நாளாக கிடப்பில் போடப்பட்டு வச்சுக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடைபெறுங்க. எப்படி தடை விலகுதோ அதே போல் ரொம்ப நாளாக நடக்காத சில விஷயங்கள்லாம் நடந்துடும். விற்காத இடம் விற்கும்னு சொல்லிட்டேன். அதே போல் சேல்ஸ் ஆகாத சில ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக சேல்ஸ் அவங்களெல்லாம் பையர் கிடைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச விட நிறைய இந்த மிஷினரிஸ், அதில் அவங்க இந்த நிறைய மிஷினரிஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருவாங்க, ஆனால் டெலிவரி எடுக்க மாட்டாங்க. அது வேணால் நிறைய கம்பெனிக்கு நிறைய ட்ரபுள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ செய்யலாம், ஸ்டாக் மார்க் செய்யலாம். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பதே வீண் விரயங்கள் குறையும். மெயினாக ரெண்டு சப்ஜெக்ட். ஒன்று உங்கள் தொழில் அல்லது உங்கள் குடும்பம் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலை, உத்தியோகம் செய்யக்கூடிய இடம், உங்கள் ஜாபில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இவை விலகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது குடும்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், குடும்ப ஒற்றுமை மேலும். 3 நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். 4வது பாயிண்ட்டு, உங்களுடைய வீண் விரயங்கள், உங்களுடைய வீண் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா இந்த 3-12 கூடிய செவ்வாய் முழு அசுபர், அவர் தான் 12 போயிட்டு மறைக்கிறார். அதோடு ஒருத்தவங்க 6 சூரியனோட 7 சூரியனோடும், அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 5க்கும் 9க்கும் உடைய உட்காரனோடும் இருக்கிறார். அப்போ எல்லாம் கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கும்பராசி அவர்களை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு அவங்க கடன் பிரச்சனையில் இருப்பாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுடைய கடன் சுமை எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான நல்ல பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், ஆடை வழிபாடுகள், இதெல்லாம் ரெமெடி வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதம் கிடைக்கும். அப்போ அதை எடுத்து செய்வீங்க. அதன் மூலமாக அந்த தெய்வ அனுகூலம் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கும்பராசி அப்போ சரி. வருமானம் எப்படி இருக்கும்? தொழில்துறைகள் எப்படி? கும்பராசி அவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸை பொறுத்தவரையில் அது கம்பெனியாக இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், அல்லது தனிநபர் வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டர்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸை பொறுத்தவரை பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு 10வது வீடு எதுங்க? சுக்கிரன். 5-10 கூடிய சுக்கிரன் நல்ல முறையில் நல்ல பொசிஷனில் இந்த வாட்டி லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். அப்போ கும்பராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கு. கொடுக்கல் வாங்குறது நல்ல முறையில், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் நடக்கும். குறிப்பாக இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் நடக்கும். கும்பராசி அப்போ பணவரவு தனவரவு இருக்கும், தொழில் ஸ்தானம் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கும்பராசி. அடுத்ததாக உத்தியோகம். இந்த உத்தியோகத்தை பொறுத்தவரையில், ஜாபை பொறுத்தவரையில், நீங்கள் எந்த உத்தியோகம், அதாவது கவர்மெண்ட் ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ எனிவே, குறிப்பாக கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், சாதாரண நிலையில் ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் சரிதான், விசேஷமாக குறிப்பாக அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமும், உங்கள் மேலே இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் அல்லது உங்கள் மேலே இருக்கக்கூடிய வீண்பிரிய அவமானங்கள் இதெல்லாம் குறைக்கப்படும்.
மெயினே அதுதான். நிறைய கும்பராசி அரசு அதிகாரிகள் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 3 மாதமோ ஒரு 6 மாதமோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருந்திருக்கும். அல்லது ஒரு வீண்படி அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளாக இருக்கும். அதுனா வேறு சூழ்ச்சி செய்யப்பட்டு கூடிய ஒர்க் பண்ணுறவங்களால சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு அதனால் கூட ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம். இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்கலாம். அல்லது உங்களை யாராவது மிரட்டலான கூட உங்க மேலே ஒரு கேஸ் போட்டுருவோம் சொல்லிட்டு ஒரு அதிகாரம் பண்ணி பிளாக்மெயில் பண்ணலாம். அப்போ அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். அப்போ அந்த பிரச்சனை விலகுவதற்கு என்ன வேணும்? உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எந்த ஆடையவர்கள் அது என்ன மாதிரியான பூஜை செய்யவும் என்பது அறிந்து செய்வீர்கள். ஆனால் கண்டிப்பாக கும்பராசி என்பவர்களே அரசு அதிகாரிகளுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் ரீஜாயின் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களால் நீங்கள் ஒரு லீவ் எடுத்துட்டீங்க, அது திரும்பவும் ஒரு ரீஜாயின் பண்ணுறதுக்கான மாதமாகவும் அமைகிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசி என்பவர்கள் இந்த ரீஜாயின் பண்ணுறதுக்காக காத்திருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க பேர் ஒரு என்கொயரி போட்டு வேலை டிஸ்மிஸ் பண்ணி அது மாதிரி காத்திருக்கக்கூடிய ஏராளமான கும்பராசி ட்ரெயின்ஸில் போயிட்டா இருக்காங்க. வெளியே உலக வாராடி பூஜை செய்து திரும்பவும் ஜெயிச்சவங்க ஏறாவும் பேக்காட்டம் அந்த அளவுக்கு அந்த ரீஜாயின் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையில் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகத்தில் போட்டிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் அரசியல் தலைவர்கள் உங்களுடைய உங்களுக்கு கண்டிப்பாக பதவி போட்டிகள் இருக்கும். கூட இருக்கிற போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்தில் ஆசிரியர்கள் குடும்ப மகிழ்ச்சியாக இருந்தால் வெளியே மகிழ்ச்சியாக இருக்காது, வெளியே மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஃபேமிலி அதை கொஞ்சம் ட்ரபுளாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பிள்ளைகளால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரிதான். உங்கள்கிட்ட நீங்களே அரசு அதிகாரியாக இருக்கலாம், நீங்களே ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், நீங்களே ஆகணும். எல்லாமே எல்லா அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவு நிச்சயமாக இருக்கும். அதே போல தான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை வெளிநாட்டு உத்தியோகம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கும்பராசி அவர்களே உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விளம்பி கால நேரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு டைமையும் அந்த கால நேரத்திலே கவனித்து எடுத்து சொல்லணும். இத்தனை நிமிஷம் இது இத்தனை நாள் நல்லா இருந்தது சாமி, இத்தனை நிமிஷம் எப்படி இருந்தது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கால நேரத்தை கவனித்து சொன்னோம். அப்போ தான் அந்த குறிப்புகளை இருக்கு. அப்போது உத்தியோகத்தை பொறுத்தவர்களே வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணக்கூடியவருக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துணை புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கே போகலை, அப்போ அவரெல்லாம் புதிய ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் போகுது. அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கும்பராசியவர்களே இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா சனி குரு தொடர்பு இருக்கிறதுனால நல்லா ராஜயோகம் கிடைக்கும். அதனால் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். உடல்நிலை ஆரோக்கியத்தை அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும். கும்பராசியர் ஹெல்த்தில் ரொம்ப ஒரு கவனம் செலுத்த கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நிச்சயமாக ஏதாவது செக்கப் இருக்கிறோம், ஏதாவது செக்கப் எடுக்கணுமே கண்டிப்பாக செக்கப் எடுக்க ரெகுலர் டேப்லெட் சொல்லுங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. வீட்டில் குடும்பத்தில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை வீண் விரயங்கள் சுபந்த வீண் விரயங்கள் சுப விரயங்களாக நடைபெறும். அதனால ஒரு 60ஆம் 70ஆம் 80ஆம் அந்த மாதிரி சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அர்த்தம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. திருமணம் இருக்குது, குழந்தை பாக்கியங்கள் இருக்குது. இது போக நிறைய விஷயங்கள் நம்ம கும்பராசிக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன நடக்கும், எது உங்களுக்கு தடையாக இருக்கு, எந்த தடை உங்களுக்கு விளப்படும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான விடைகளை தேடுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பகுதியில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.